எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு பாத்தியா? இவளுக்கு நம்ம பண்ணதெல்லாம் பத்தவே பத்தாதுமா. இன்னும் இவளை அடிச்சு உட்கார வைக்கணும். அப்பதான் இவள அடங்குவா. ஆமா கீர்த்தி, நம்ம பேச்ச அவ வண்டி கூட கேட்க மாட்டேங்குது பாத்தியா? அவளை கடுப்பேத்த நம்ம கார்ல இருந்து இறங்குனா அவன் நம்மள கடுப்பாக்கிட்டு போறா. இங்க பாருங்க மாஸ்டர், இது வரைக்கும் நீங்க இன்சார்ஜா இருந்திருக்கலாம். இனிமேல நான் தான் இங்க. என் பேச்சை கேட்டு எல்லாரும் இங்க நடந்துக்கங்க. புதுசு, இவனை ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைச்சிடாதீங்க. இந்த ஹோட்டலுக்கு தான் நான் புதுசு. நான் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வேலை செஞ்சிருக்கேன். யாரு எப்படி ஏமாத்துவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வேலை செய்யாம ஓபி அடிச்சிங்க, அவ்வளவுதான். முதலாளிகிட்ட சொல்லி உங்க சம்பளத்தை கட் பண்ண சொல்லிடுவேன். பரவாயில்ல கீர்த்தி, சரியான மனுஷனை தான் வேலைக்கு சேர்த்திருக்கோம். நம்ம கிட்ட வேலை செய்யற இந்த சோம்பேறி பசங்களுக்கு இந்த மாதிரி மாஸ்டர் தான் கரெக்ட். ஆமாமா, நல்ல வேலைக்காரனா தான் இருப்பான் போல. அவன் அவனோட திறமையை காமிச்சிட்டான். இப்போ நான் என்னோட திறமையை எப்படி காட்ட போறேன் பாரு. பண்ணு, எனக்கு தலைவலிக்குது, நான் போறேன் போ. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? மச மச நிக்க கூடாது. என்ன மாஸ்டர், வேலையெல்லாம் எப்படி போகுது? ஏமா இவ்வளவு நேரம் அங்க இருந்து பாத்துட்டு தானே இருந்தீங்க? தெரிஞ்சுக்கிட்டே வந்து கேட்டா? நான் அங்க இருந்து பார்த்ததை நீங்க பாத்துட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளுங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு கேட்டேன். செய்யறாங்க, கொஞ்சம் ஸ்லோதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போக போக என் ஸ்பீடுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். இங்க பாருங்க, அவர் சொல் பேச்சை கேட்டுதான் இனிமே நீங்களாம் நடந்துக்கணும். இவர் தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் செஃப். இனிமே இவர் பேச்சை கேட்டா போதுமா? உங்க பேச்சு கேட்க வேணாமா? என்னடா என்ன சிரிப்பா? சம்பளம் இந்த மாசம் நான் தான் கொடுப்பேன். பல்ல காட்டி சிரிப்பீங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புளிய கரைச்சிட்டு இருக்கேன். என்னது, புளிய கரைக்கிறியா? இவ்வளோன்னு கரைச்சா எப்படி? இன்னும் கொஞ்சம் அள்ளி போடு. அம்மா, அட போடியா. ஏமா நான் ஒரு அளவு கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கேன். நீங்க உள்ள பூந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. அப்புறம் எல்லாம் கெட்டு போயிடும். அப்புறம் டேஸ்ட் வரலைன்னா என்ன கேட்கக்கூடாது. சரி 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 சரி, நீயே பாத்துக்கப்பா. அம்மா, சமையல்ல ஒரு மாஸ்டர் தாமா இருக்கணும். அதுக்கு தாமா நான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்க. அவங்க செய்யட்டும், நான் வேடிக்கை பார்த்துட்டு போறேன். அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல, விடுப்பா, நீயே பாத்துக்க. முதல்ல நீங்க கிளம்புங்கம்மா. நான் கூப்பிடறப்ப வந்து டேஸ்ட் பாருங்கம்மா. தலையெழுத்து. என்ன மாஸ்டர், கண்ட கட்டுதா? இங்கே இப்படிதான். இந்த அம்மா இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாத்தி மாத்தி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. போக போக பழகிரும். அதெல்லாம் இருக்கட்டியா. மார்க்கெட் போனவன் என்ன ஆச்சு? இன்னைக்கு சமைக்கிறதுக்கு நாளைக்கு தான் வருவானா? யாரு, வாசுவா? அவன் அப்படிதான், எங்க போனாலும் லேட்டா தான் வருவான். நீங்க அவனை நம்பிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெளியில பாத்திரம் தேய்க்க போட்டுருக்குல்ல, அதை போய் பாரு. என்னம்மா, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? என்னடி இவன் சரியான சிடு மூஞ்சா இருக்கிறான். என்னம்மா, இப்படி ஒரு ஆள் தாமா நமக்கு வேணும். அப்பதான் வேலை ஒழுங்கா நடக்கும். ஆமா ஆமா, இல்லனா இவனுங்களை எல்லாம் கட்டி மேய்க்கவே முடியாது. வேலு, மூட்டை இந்த கணக்குது. இதுக்கு எதுக்குடா மூட்டைக்கு கம்மியா காசு கொடுக்குறாங்க? டேய், நிறைய காசு கொடுத்தா நீ அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டில்ல, அதுக்கு தான் மூடிட்டு வேலையை பாடுறா. என்னத்த வேலை பாக்குறது? என்ன எல்லாத்தையும் இறக்காச்சா? எல்லாத்தையும் இறக்காச்சுண்ணே. அண்ணா, நீங்க போய் செக் பண்ணிக்கோங்கண்ணே. அந்த சின்ன வெங்காயம் மட்டும் இறக்கிட்டியா? அண்ணே, என்னென்ன பேசுறீங்க? சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சுண்ணே. வண்டியே காலியா இருக்குண்ணே. நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. எண்ணிக்கிட்டே இருக்குங்களே, பார்த்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன். வேல்முருகன் பக்கோடாவும் இங்க என்ன பண்றாங்க? இவன் மூட்டை தூக்கி கஷ்டப்படுறத கீர்த்தி ராஜேஸ்வரி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷத்துல நமக்கு சம்பளம் ஏத்தி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இப்பவே ஃபோன் பண்ணலாம். ஏய், போன் ரிங் ஆகிட்டே இருக்கு பாரு, யாருன்னு பாரு.
இவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 50 கால் பண்ணுவான். இதுல வீடியோ கால் வேற பண்றான். சரி சரி, என்னன்னு பாரு. வேலை நேரத்துல என்ன வீடியோ கால் வேண்டி கிடக்கு? அங்க பாருங்க. என்ன எவன் மூட்டை தூக்கிட்டு இருக்கான்? இப்ப இதுக்கு ஒரு வீடியோ கால் வேறயா? அம்மா, மூட்டை தூக்குறது யார் தெரியுமா? ஏய், இது இந்த வேலு பையடி. ஆமாம்மா, இது வேலுவே தான். கூடவே பக்கோடா இருக்கான் பாருங்க. இத்தனை வருஷத்துல இப்பதான் நீ உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்க வாசு. கஷ்டப்படுறா வேலு, கஷ்டப்படு. இந்த ஹோட்டல்ல எங்களை எச்ச பாத்திரம் கழுவ வச்சல்ல, இப்போ நீ நல்லா கஷ்டப்படு. அனுபவி, நல்லா அனுபவி. மா, இனிமே அவன் சமையல்காரன் இல்லம்மா, கூலிக்காரன். மூட்டை தூக்கி உன் முதுகு வளைஞ்சு என் முன்னாடி அவன் கூனி குறுகி நிக்க போறான். அத நான் பார்த்து ரசிக்கணும். மேடம், இந்த வீடியோவை ஷூட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அத பண்ண நீ. டேய், நேரமாச்சு, அப்புறம் அங்கேயே வாயை பார்த்துட்டு நிக்காத. சீக்கிரம் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரி, ஓகே. இப்பதாம்மா என் மனசே நிறைஞ்சு போயிருக்கு. இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்குமா. இதே மாதிரி அந்த செல்வியும் பார்க்கணும். ஏ கீர்த்தி, போன்ல பாக்குற சந்தோஷத்தை விட நேர்ல போய் பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்காது? போய் பார்க்கலாம் வாடி. ஆமாமா, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அந்த வேலு மூட்டை தூக்கிட்டு போற தரிசனத்தை நம்ம இப்பவே பார்க்கணும். வா போலாம். வா வா வா. அப்பாடா, இவன் மூட்டை தூக்குறத போட்டு கொடுத்துட்டேன். இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்பா வேலு, மூட்டை தூக்கி முதுகே போயிடும் போல இருக்கு. இதுக்கு மேல என்னால முடியாது. போய் டீ வடை சாப்பிட்டு வந்துடலாமா? டேய், வந்தே கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள டீ வடை கேக்குதா? எல்லா வேலையும் முடிக்கணும். டக்கு டக்குன்னு வேலையை பாரு. எடு தூக்கு வை. அட கல்நஞ்சக்காரா, ஏண்டா ஒருத்த முடியலன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்கா? இங்க பாரு, அதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப வந்து வேலையை பாடுறா. முதலாளி வேற திட்ட போறாரு. இன்னும் 2-3 லோடு வேற வருதாமா. 2-3 வேலையை முடிக்கணும். வா